ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பத்தி தான், முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுல வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி, நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களுக்காக வேண்டி இங்க வெளிநாட்டுல வந்து கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா நாளைக்கு ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இருந்துட்டு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்தோமோ வெறுங்கையா, அதே மாதிரிதான் ஊர்ல போய் வெறுங்கையோட நிக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா? வெளிநாட்டுல இருந்துகிட்டே தாயகத்துல இருக்கிற உங்க பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவி, நண்பர்கள், உறவினர்களுடைய பிறந்த நாள், கல்யாண நாள் போன்ற நாட்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த டேட்ல சர்ப்ரைஸ் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. அந்த டேட்டுக்கு ஜஸ்ட் 4 days பிஃபோராவே இந்த நம்பர் 9342752934 அல்லது 8438877707 என்ற எண்களுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமா ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அன்பை அசத்தலான முறையில இஎம்எஸ் கிஃப்டுடன் வெளிப்படுத்துங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம எதிர்காலத்துக்கு என்ன சேமிச்சு வச்சோம், அந்த சேமிப்புக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அது சம்பந்தமான ஒரு சேமிப்பு சம்பந்தமான ஒரு பிளானிங், ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கலாம். அதுல ரொம்ப எல்லாரும் அறியப்பட்டது வந்து லைஃப் இன்சூரன்ஸ், எல்ஐசி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த எல்ஐசி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரைவேட் கம்பெனி, அதாவது பிரைவேட் கம்பெனி ஆயிடுச்சு. கவர்மெண்ட் இருந்தது பிரைவேட் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய பேங்க். அதோடைய எஸ்பிஐ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இன்சூரன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி பிளான்கள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு growth உள்ள, நல்ல ஒரு கேரண்டியா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல பிளானை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஐ ஸ்மார்ட் ஃபார்ச்சூனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாலிசியில நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷத்துக்கு அப்படின்றப்போ வருஷத்துக்கு ஒரு தவணையா 50,000 கட்ட போறீங்க. 50,000 ஒரே தவணையா வருஷம் வருஷமா 7 வருஷத்துக்கு கட்டுறீங்க. அதுக்கப்புறம் 8, 9, 10, 11, 12 5 வருஷம் வெயிட் பண்றீங்க. சோ 12வது வருஷத்துல அதோடைய மெச்சூரிட்டி, முதிர்வு தொகை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கட்டுறது மினிமம் 50,000 கட்டுறீங்க. அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் கட்டலாம். சோ 50,000 வருஷம் அப்படின்னா 7 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 3,00,000 ரூபாய் ஆகுதா? ஆனா நீங்க 12வது வருஷம் அந்த 5 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு 8,00,000 ரூபாய் சம்திங், 8,00,000 ரூபாய்க்கு மேலதான், 8,00,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கையில கிடைக்கும். சோ நீங்க கட்டுறது 3,500, ஆனா கைக்கு வர்றது 8,00,000 ரூபாய் வரும். வேற இதுல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிளான் வந்து 2 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு பேர்ல வேணாலும் எடுக்கலாம். இது ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஐனுடைய பாலிசி தான். ஆனா நாம இங்க இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி நம்மளை கான்டாக்ட் பண்ணா போதும், நம்ம இந்த ஒரு பாலிசியை நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய வேற வேற பிளான்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒரு இது நல்ல ஒரு பிளான் அப்படின்றதுனாலதான் இதை பத்தி நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து இதுல வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம் அஸ்யூர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டெத் கவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 12 வருஷத்துக்கு இடையில நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 5,00,000 ரூபாய் கவரேஜ் இருக்கு. 5,00,000 ரூபாய் கவரேஜ் அப்படின்றது 5,00,000 ரூபாய் அந்த அதுக்குண்டான சம் அஸ்யூர்டும், அது போக நம்ம கட்டுனதும் அந்த நமக்கு அந்த இதோட சேர்த்து நம்ம அதுக்குண்டான இது நமக்கு கிடைக்கும். அடுத்து பொதுவா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடைக்காது. ஒரு சில இதுகள்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு பிளான்ல பாத்தீங்கன்னா, நீங்க கட்டிட்டு பாதியில நீங்க எனக்கு தேவைப்படுது பணம் அப்படின்ற பட்சத்துல, நீங்க ஒரு 5 வருஷம் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல கட்டிட்டு அந்த என்ன அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த கட்டின அமௌண்ட் பிளஸ் போனஸோட நீங்க எடுத்துக்க முடியும். அதுவே உங்களுக்கு ஏதோ தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, கல்யாணம் இந்த மாதிரியான செலவுகளுக்காக நீங்க எனக்கு ஒரு பகுதி அமௌண்ட் தேவைப்படுது, பகுதியை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி இதை பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த மெச்சூரிட்டி நம்ம 12வது வருஷத்துல எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு டாக்ஸ் ஃப்ரீ தான். எந்த ஒரு இதுவும் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டாங்க. அடுத்து இது 12வது வருஷத்துல உங்களுக்கு முதிர்வு தொகை கிடைக்குது இந்த 8,00,000. ஆனா எனக்கு 12வது வருஷத்துக்கு அப்புறம் இதுல பென்ஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 13வது வருஷத்துல இருந்து அந்த 12 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து மாசம் மாசமோ வருஷம் வருஷமோ நீங்க எடுத்துக்கலாம். சோ இதுல பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அப்படின்ற பட்சத்துல மந்த்லியே வந்து 5,000 ரூபாய் பென்ஷன் ஆகும்.
வருஷத்துக்கு ஒரு முறை வேணும் அப்படின்னா 67,000 ரூபாய் வந்து உங்களுக்கு பென்ஷனா வந்துகிட்டு இருக்கும். இந்த பென்ஷன் வந்து கண்டினியூவா நம்மளுடைய இறப்பு காலம் வரைக்கும் வரும். நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கான நாமினி இருப்பாங்க பாத்தீங்களா, நாமினிக்கு நாம இறந்ததுக்கு அப்புறம் நாமினுடைய இறப்பு காலம் வரைக்கும் இந்த பென்ஷன் டூ பென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இந்த பென்ஷனே வேணாம், எப்ப தேவையில்லைன்னு நிறுத்துறனோ அல்லது பென்ஷனே வேணாம் அப்படின்ற பட்சத்துல அந்த 8 லட்சம் ரூபாய் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு growth உள்ள நல்ல ஒரு பெனிஃபிட் உள்ள இது ஒரு பிளான். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பிளான் சம்பந்தம் எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி, நாளைக்கு நாளைக்கு இது சேமிப்போம் சேமிப்போம் அப்படின்னு யோசிக்காம இன்னைக்கே உங்களுடைய சேமிப்புக்கான முயற்சியை இன்னைக்கே தொடங்குங்க. சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.